குருக்ஷேத்திர போர் முடிஞ்சு பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்திருந்த போது பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் கிருஷ்ணரோட அவரை பார்க்க வந்தாங்க. கிருஷ்ணரோட வேண்டுகோளின்படி பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு தர்மோபதேசம் கொடுத்தாரு. இதை கேட்ட திரௌபதி சிரிச்சாங்க. இவ்வளவு மோசமான சூழ்நிலையில திரௌபதி சிரிக்க காரணம் என்னன்னு கேட்டப்போ அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு பீஷ்மர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. கௌரவ சபையில என் ஆடையை உரிக்கும் போது நீங்க அங்க இருந்தீங்க, அப்போ உங்க தர்மமும் ஞானமும் எங்கேன்னு நினைச்சு சிரிச்சேன்னு சொன்னாங்க திரௌபதி. அதுக்கு பீஷ்மர் மன்னிப்பு கேட்டு கௌரவர்களுடைய மோசமான சகவாசமும் அவங்க உணவை சாப்பிட்டதாலையும் அவங்களோட சேர்ந்து என் மனம் அசுத்தமானதால அன்னைக்கு அதர்மத்தை எதிர்க்க முடியல. இப்போ என் உடல்ல இருந்த அந்த கெட்ட ரத்தம் வெளியேறிடுச்சு, அதனால தர்மம் பற்றி எடுத்து சொல்றேன்னு பீஷ்மர் சொன்னாரு. இந்த சம்பவம் பீஷ்மர் போன்ற ஞானியை கூட கெட்டவர்களோட சகவாசம் எப்படி பாதிக்குதுங்கிறத தெளிவுபடுத்துது. போருக்கு முன்னாடி கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு அமைதி தூதரா வந்தாரு. ஆனா துரியோதனனோட விருந்துல கலந்துக்காம விதுரர் வீட்டுக்கு போய் எளிமையான உணவு எடுத்துக்கிட்டாரு. ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய வெளியிடங்கள்ல உணவு எடுக்க வேண்டாம்னு சொல்றது இதுக்கு தான்.